ஸ்டார்ட் பண்ணலாம். You are ready to start. This is the lecture number என்னப்பா இது? Lecture number 12 13. Lecture number laws of motion. Lecture number 13. Lecture number 13. 13வது லெக்சர் எடுக்கிறோம் laws of motionல. ஃபிரிக்ஷன்ல எத்தனாவது லெக்சர்? ஓகே, 4th lecture. நன்றி 4th lecture. எஸ், ஓகே, 4th lecture. சரி, 5th-ஆ 4th-ஆ? சரி, இனியா 6வது ஒரு நம்பர் சொல்றீங்க. 5th-ஆ? சரி, ஓகே, சரி 5th. சரி, நிறைய ஆன்சர் அதான் வந்துச்சு. சரி, ஓகேப்பா, கவனிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னாப்பா, ஒரு மணி நேரம் தான் இருக்குது, கச்சிதமாக கவனிச்சுக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பிளாக் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. சரிங்களாப்பா, பிளாக் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஒரு கொஷின் பார்த்துட்டோம். இதில் வேற டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஃப்ளோரு, இது ஒரு ஃப்ளோரு, இதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுருந்தாங்க. அந்த பிளாக்கோட மாஸ் வந்து பெரிய மாசு, அதுக்கப்புறம் வந்து சின்ன மாசு வந்து சின்ன பிளாக்கு சின்ன மாசுன்னு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளது நம்ம இந்த 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 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம்மும் பெரிய மாசும் காண்டாக்டில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல காண்டாக்டில் இருந்தால் அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம அதை μ1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல யார் காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல காண்டாக்ட் வந்து எம் அண்ட் எம் வந்து காண்டாக்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல யார் காண்டாக்டில் இருக்காங்கன்னா எம் அண்டு ஃப்ளோர் வந்து காண்டாக்டில் இருக்குது. எம் வந்து ஃப்ளோர் காண்டாக்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து μ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதை வேணால் மாற்றி வேணால் எடுத்துக்கலாம். இது μ1 μ2 எதை வேணால் μ1 μ2 எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. என்ன கொஷின் வந்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கொஷின் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் கொஷினை நம்ம பார்த்தோம், சண்டே பார்த்தோம். ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன். யாரோட ஆக்சலரேஷன் சார் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் போத் பிளாக்ஸ். ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் போத் பிளாக்ஸ். சரிங்களா? ஆக்சலரேஷன் போத் பிளாக்ஸ்னு கொஷின் ஆக்சலரேஷன் வந்து கேட்கல ஆக்சுவலாக. ஆனால் இன்னைக்கு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க கேட்டது என்னப்பா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் பிளாக் மேலே. இந்த பாட்டம் பிளாக் மேலே எஃப் மேக்ஸ் வந்து பாட்டம் பிளாக் மேலே எவ்வளோ, எதுக்கு சார் அப்படின்னா, எதுக்குன்னா போத் பிளாக்ஸ் மூவ் டுகெதர். சரிங்களாப்பா? போத் பிளாக்ஸ் ஆர் மூவிங் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூவிங் டுகெதர்னா ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் சேமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த எஃப் மேக்ஸ் என்ன, அதான் கொஸ்டின். இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதுதான் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எல்லாம் இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அது பாட்டம் பிளாக் மேலேயும் கேட்பாங்க, அப்பர் பிளாக் மேலேயும் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டிஷன் என்னன்னா, நமக்கு ஒரு ஷார்ட்கட் அதுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையாப்பா? ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தேன். என்ன ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, சரிங்களாப்பா, என்ன ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தேன்னா, சேர்ந்து மூவ் ஆகணும்னா என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, ஸ்லிப் ஆகக்கூடாது. இந்த எம்மு, இந்த ஸ்மால் எம் இருக்கு இல்லையா, இந்த எம் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா, இந்த மூவ் ஆகும்போது ஸ்லிப் ஆகக்கூடாது. நம்ம இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணணும், மினிமம் எவ்வளோ வேணா இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் என்ன. இப்போ 10 நியூட்டன் வரைக்கும் ஸ்லிப் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 நியூட்டன் கொடுத்தாலும் ஸ்லிப் ஆகாது, 2 நியூட்டன் கொடுத்தாலும் ஸ்லிப் ஆகாது. அப்போ அந்த மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ, அதான் கொஸ்டின். சரிங்களா? அப்படின்னா கண்டிப்பா இது என்ன ஆகக்கூடாதுன்னா, இந்த எம் வந்து டு நாட் ஸ்லிப் ஆயிடக்கூடாது, சறுக்கிடக்கூடாது. யார் மேல? அந்த பெரிய மாஸ் மேல சறுக்கிடக்கூடாது. அப்படின்னா சறுக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்ப்பா, கண்டிப்பா ஃப்ரிக்ஷன். ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டலுக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் தான் ரெண்டு பேரையும் ஸ்லிப் ஆக விடாம பார்த்துக்கலையப்பா. ஸோ இந்த பிளாக் மேல இந்த பிளாக் இருக்குன்னா, இங்க பாரு, இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகுதா பத்தியா, ஸ்லிப் ஆகல பத்தியா, இங்க பாரு சேர்ந்து மூவ் ஆகுதா, ஸ்லிப் ஆகல. ஆனா நான் இதுவே அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், பாரு பிளாக் பார்த்து எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தியா.
அப்படி அப்படி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லைட் ஆகுது, ஸ்லைட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்லைட் ஆகக்கூடாது சார், சேர்ந்து மூவ் ஆகணும் சார். கண்டிப்பாக அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? என்ன ஃப்ரிக்ஷன் சார் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கணும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா ஸ்லிப் ஆக விடலை, நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். நோ ஸ்லிப்பிங் கண்டிஷனா நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன் எஃப்எஸ் மேக்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா, அப்போ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்கணும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். எப்போ எஃப் மேக்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல யார் ஆக்ட் ஆவாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த எஃப் மேக்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ நம்ம வந்து இந்த எஃப் மேக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அப்படித்தானே? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸை நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஐடியா என்னன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் ஐடியாங்க. கண்டிப்பாக அங்கே ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா ஸ்லிப் ஆகிடும். அப்போ ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன நமக்கு? மியூ இன்டூ என். மியூ இன்டூ என். அப்போ அந்த மியூ என்ன நம்ம ஒரு ஐடியா தான். நான் டெரிவேஷன்லாம் போட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அடிச்சு தோம்சம் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் டெரிவேஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது ஏன் அது ஏன்லாம் கேட்கக்கூடாது. நம்ம டெரிவேஷன் லாஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சாச்சு. வேணும்னா நீங்கள் போய் லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஷார்ட்கட் மட்டும். மியூ இன்ட்டு என்னன்னு சொன்னோம். மியூ அப்படின்னா இப்போ நமக்கு எத்தனை மியூ இருக்குன்னா 2 மியூ இருந்துச்சு இல்லையா? அப்போ 2 மியூ வரும். மியூ1 + மியூ2ன்னு வரும். என் வந்து மோஸ்ட்லி என் வந்து நமக்கு எம்ஜி வரும் இல்லையா? ஆனால் என்னன்னா 2 மாஸ் இருக்கு இல்லையா? அப்போ m + n × g. இதுதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. எந்த பிளாக் மேலனா பாட்டம் பிளாக் மேலே, நாட் அப்பர் பிளாக், பாட்டம் பிளாக். ஸோ அப்போ நமக்கு அப்பர் பிளாக் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் சேம்னு தெரியும். 2 பிளாக் மேலேயும் ஆக்சலரேஷன் சேம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆக்சலரேஷனா நமக்கு நெட் ஃபோர்ஸ் பை மாஸா. அப்போ நமக்கு இதுவே அப்பர் பிளாக் மேலே கேட்டாங்கன்னா அப்பர் பிளாக் பை மாசு, இது பாட்டம் பிளாக் பை மாசு, பெரிய மாசு. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? அப்பர் பிளாக் வேணும்னா ஸ்மால் மாஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எது மட்டும் மல்டிப்ளை பண்ணிடணும்? எஃபி ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன மட்டும் போட்டால் போதும்? எக்ஸ்ட்ரா இந்த ஃபேக்டர் மட்டும் போட்டால் போதும், அப்பர் பிளாக்கு கிடச்சிடும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் கொஸ்டின். ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு சிம்பிளாக கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, நம்ம டப்புன்னு அடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஜேஇ கொஸ்டினை அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அடித்தோம். அந்த 2 கொஸ்டினையும் 1 நிமிஷத்துக்குள்ளே அடித்தோம். சரியா? இதுதான் நம்ம பார்த்தோம். இந்தப்பா கரெக்டாப்பா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியராப்பா? கிளியராப்பா? எஸ் 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 எஸ். ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவங்க இந்த வாட்டி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ எந்த கேஸ் கொடுத்தாலும் நம்ம மேக்ஸிமம் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடும். அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஃபோர்ஸை வச்சு ஆக்சலரேஷன் செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் டாபிக். சரி, ரிவிஷன் பண்ணியாச்சு. என்ன தேவையோ அதை ரிவிஷன் பண்ணிட்டேன். உனக்கு டெரிவேஷன் வேணா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கேன். சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா எப்படி என்ன கேட்க போகிறாங்கன்னாப்பா ஆக்சலரேஷன் கேட்க போகிறாங்கப்பா. இனிமே கொஸ்டின்லாம் ஆக்சலரேஷன் ஆஃப் போத் பிளாக்ஸ். இதுதான் டாபிக். போத் பிளாக்ஸோட ஆக்சலரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சலரேஷனோட மந்திரம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையாப்பா? வாட் இஸ் ஆக்சலரேஷன் மந்திரம்? ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷனை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷனில் இருக்கோ, இது என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், ஜெட்னா ஜெட். இப்போ எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாமா, கவனிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு எம்மு, ஓகேவா? இது நமக்கு ஸ்மால் எம்மு, ஓகேவா? இப்போ அவங்க எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இது பேர் என்ன ஃபோர்ஸ்னா அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஓகேவா? யார் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் பாட்டம் பிளாக். ஆன் பாட்டம் பிளாக் இப்படி கொடுத்துட்டு, சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்க போகிறாங்க? நாங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோமா? கொஸ்டின் ஃபோர்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம், உங்கள் வேலை என்ன தெரியுமா? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏஎம் என்ன? ஏ பெரிய பிளாக்கோட ஆக்சலரேஷன்.
இதுதான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்துருக்காங்க μ1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்துருக்காங்க μ2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ μ1 μ2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, மொதல் ஒர்க் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம் சார், இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ரெண்டுக்குமே ஆக்சலேஷன் சேமா இருக்குமே சார். கரெக்ட். இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சலேஷன் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சேர்ந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. இப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அப்ளை பண்ணது வந்து ஒரு 2 நியூட்டன் அப்படின்னா, ஒரு 2 நியூட்டன் அப்படின்னா என்ன போட்டுறேன், என்னது 2 நியூட்டன் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோதான். 10 நியூட்டன் வரைக்குமே சேர்ந்து மூவ் ஆகுமேடா, அப்போ 2 பிளாக்கோட ஆக்சலரேஷன் சேமா இருக்குமேடா அப்படி சொல்லி முடிச்சிடலாம் வேலையை. கரெக்டா. அப்போ நம்ம முதல்ல எதை செக் பண்ணணும், 2 பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகுமா இல்லை டிஃப்ரெண்டாக, இல்லைன்னா இப்போ இதுவே 20 நியூட்டன் வச்சுக்கேன், அப்போ என்ன ஆகாது, சேர்ந்து மூவ் ஆகாது. அப்போ ஆக்சலேஷன் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டாக இருக்குமா, ஆக்சலேஷன் எப்படி இருக்குப்பா, டிஃப்ரெண்டாக இருக்கும். கரெக்டா. அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம அந்த நம்ம கொடுத்துருக்க இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம செக் பண்ணணும். யார் கூட செக் பண்ணணும், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கூட செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகணும். அப்போ ப்ரொசீஜர் எழுதலாமா, ஆனால் அதுக்கு முன்னாடி தலையில் உள்ள இந்த கொண்டைய மறந்துட்ட மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா, மூவ் ஆகுறது சேர்ந்து மூவ் ஆகுதா இல்லை டிஃப்ரெண்ட் ஆக்சலேஷன் இருக்கலாம், அது அடுத்த கதை. முதல் கதை என்ன தெரியுமா, முதல்ல மூவ் ஆகுமா, கரெக்டு தானே, முதல்ல அது மூவ் ஆகுமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எழுத போகிறோம். எப்படி நான் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், கொஸ்டினில் வந்து என்ன ஃப்ரிக்ஷன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா, என்ன ஃப்ரிக்ஷனே கண்டுபிடிக்கும்ல சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப் எக்ஸ்டர்னலை கண்டுபிடிக்கணும், அப்புறம் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நோ ஸ்லிப்பிங்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லிப்பிங் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோமா. சரியா. அதே மாதிரி இங்கேயும் சில செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. இது உனக்கு நான் ஈஸி பண்ணி கொடுக்குறது, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கொடுக்குறது. எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வேலை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா எங்க இந்த ஏ ஸ்மால் பிளாக்கோட ஆக்சலரேஷனையும் கேபிட்டல் மாஸோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா, ஸ்டெப் 1 என்னன்னா நீங்க கம்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். என்னது கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிங்க. அதே தான், எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிங்க. எதுக்கான எஃப்எஸ் மேக்ஸ் தெரியுமா, எஃப்எஸ் மேக்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எம்முக்கும் அண்டு ஃப்ளோருக்கும் இதுக்கும் கண்டுபிடிங்க. ஃப்ளோருக்கும் இதுக்கும் நீங்க கண்டுபிடிக்கணுமா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த இடத்துல இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை முதல்ல செக் பண்ணு. இந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணு. ஏன்னா நீ அப்ளை பண்றது ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருந்துச்சுன்னா மூவ் ஆகாது இல்ல, யோசிக்கணும்ல சார். சார் யோசிக்கணும்ல. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஃபார்முலா வேணும் இல்லையா. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஓகேப்பா, இதுக்கு என்ன ஃபார்முலானா மியூ, இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், μ2 இந்த இடத்துல, இது வந்து μ2. அடுத்து என்னா, என் வந்து யாருக்கும் எம்முக்கும் ஃப்ளோருக்கும் அப்போ μ2 இன்டூ என் என்ன வரும், என்ன ஐடியா கொடுத்துருக்கேன், நான் ஐடியா ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கான்டாக்ட் கேட்குறாங்க அப்படின்னா, கீழே கான்டாக்ட் கேட்குறாங்க. என் கை இருக்கு பாருங்க, இதான் கான்டாக்ட் கேட்குறாங்க. அப்போ மேலே உள்ள வெயிட் பார்க்கணும். மேலே எத்தனை வெயிட் இருக்கு, இந்த சின்ன பாக்ஸோட வெயிட் ஒன்று, இந்த பெரிய பாக்ஸோட வெயிட் ஒன்று. இந்த இடத்துல இருந்து மேலே பார்த்தோம்னா 2 வெயிட் இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும்னா, சரியாப்பா, ஸோ எம்ஜி ப்ளஸ் எம்ஜி அப்படின்னு வரும். முதல் வேலை இதை கண்டுபிடிச்சிடும். இதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம கம்பேர் பண்ணணுமா, அப்ளைடு ஃபோர்ஸ் இது மேலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்டமில் செக் பண்ணிங்கன்னா, பாட்டம் பிளாக் மேலே நான் செக் பண்ணுறேன். அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து பாட்டம் பிளாக் மேலே எவ்வளோன்னு பார்க்குறோம். இதை எவ்வளோன்னு பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அடுத்து தான் கம்பேரிஷன். அடுத்த ஸ்டெப் எழுதிடலாம். எஃப் அப்ளைடு எவ்வளோன்னு பார்க்கணும். எஃப் அப்ளைடு எவ்வளோ அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறோம். இது
ஸ்டெப் 3ல என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். யாரையும் கம்பேர் பண்றோம் அப்படின்னா எஃப் அப்ளைடு இருக்கு இல்லையா, எஃப் அப்ளைடு யார் மேல, இந்த பாட்டம் பிளாக் மேலையும் எஃப்எஸ் மேக்ஸ் இருக்கு இல்லையா, எங்க எம்முக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி ரிசல்ட் வரலாம் அப்படின்னா ஒன்று அதிகமாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரப்போகுது. அவ்வளோதானே, அதெல்லாம் வரப்போகுது, இல்லைன்னா ஈக்குவலாக வரப்போகுது. அப்போ கவனிக்கலாமா? இப்போ எனக்கு இந்த ரிசல்ட்டில் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எஃப் அப்ளைடு இருக்குல்லப்பா, எஃப் அப்ளைடு இருக்குல்ல, எஃப் அப்ளைடு வந்து அதிகமாக இருக்குது. எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவோம். எஃப் அப்ளைடு கம்மியாக இருக்குது, எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியாக இருக்குன்னா என்னப்பா நடக்கும்? என்னப்பா சான்ஸ் இருக்குது சொல்லுப்பா, என்னப்பா சான்ஸ் இருக்குது? கம்மியாக இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணது ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிளாக்ஸ் வந்து மூவ் ஆகாது. பிளாக்ஸ் வந்து அட் ரெஸ்ட் மூவ் ஆகாது, ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அக்சலரேஷன் வந்து 0 ஆகிடும். ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இந்த வேலை ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அக்சலரேஷன் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஆனால் இதுவே எனக்கு எஃப் அப்ளைடு ஓகேவா, எஃப் அப்ளைடு அதிகமாக இருக்கு, ஈக்குவலாக இருக்குன்னா அப்பவும் மூவ் ஆகாதுப்பா, அப்பவும் ரெடியாக இருக்கும் மூவ் ஆக. எஃப் அப்ளைடு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கேன், இதை விட எஃப்எஸ் மேக்ஸை விட. எஃப்எஸ் மேக்ஸ் யாருக்கும் இந்த கேபிட்டல் எம்முக்கும் ஃப்ளோருக்கும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளாக்ஸ் மூவ் ஆகிடும். பிளாக்ஸ் என்னவாயிடும்? பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் என்ன ஆகிடும்? மூவ் ஆகும். பிளாக்ஸ் ஆர் மூவிங். பிளாக்ஸ் வந்து மூவிங் ஆகிடும். பிளாக் மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செக் பண்ணணும்? சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதா இல்லையா, இல்லைன்னா இதுல 2 கேஸ் வருமா? மூவ் ஆனதுக்கு அப்புறம் 2 கேஸ் வரும். அது சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதா இல்ல டிஃபரெண்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதான்னு செக் பண்ணணும். டிஃபரெண்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? இது எதை வச்சு செக் பண்ணுவீங்க? அடுத்தது இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மொத்தமா புரியுதாப்பா? ஸ்டெப் 1 நம்ம முதல்ல வரோம், ஃப்ரிக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கிறோம், அப்ளைடை கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கம்மியா இருந்துச்சுன்னா ரெஸ்ட், வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா மூவ் அதிகமா இருந்துச்சுன்னா மூவ் ஆயிடும். ஈக்குவலா இருந்தா உனக்கே தெரியும்ப்பா, லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அங்கே ஆக்ட் ஆகணும், உனக்கே தெரியும். எல்லாம் விட்டுரு. நமக்கு மூவ் ஆன கொஸ்டினே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா இதுதான் கொஸ்டின். நமக்கு இதெல்லாம் கேட்க மாட்டான், மோஸ்ட்லி இது கேட்க மாட்டான். மேபி கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டலாம், 0ன்னு போட்டு போயிடுவோம். பட் இந்த கேஸ் தான் கேட்பான் மோஸ்ட்லி. இந்த கேஸ் தான் அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? அப்போ நம்ம முதல்ல சேம் ஆக்சலரேஷனா டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பாப்போமையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிளாக்ஸ் வந்து ஒன் டைம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா சரியாப்பா. ஸோ எப்போ பிளாக் மூவ் ஆகும்? எஃப் அப்ளைடு வந்து எந்த பிளாக் மேலே சார்? இது அப்பர் பிளாக்லாம் பார்க்க மாட்டீங்களா சார்? பாட்டம் பிளாக்குக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் அப்பர் பிளாக்குக்கும். பாட்டம் பிளாக்கு செக் பண்றல, பாட்டம் பிளாக்கும் அந்த ஃப்ரிக்ஷனை செக் பண்ற மாதிரி தான் அப்பர் பிளாக்கு அந்த ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை செக் பண்ணணும். அதேதான், பிரச்சனை இல்லை. சரியா? எஃப் அப்ளைடு பாட்டம் இருக்குல்ல, ஸோ அது அதிகமாக இருக்கு. எதை விட அதிகமாக இருக்குன்னா எனக்கு வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமாக இருக்கு. எம்முக்கும் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மூவ் ஆகிடும். சரி, போத் பிளாக்ஸ் ஆர் மூவிங். ஆனால் போத் பிளாக்ஸ் ஆர் மூவிங், 2 பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். ஆனால் மூவ் ஆகும்போது சேம் ஆக்சலரேஷனான்னு பார்க்கணும். சரி, அப்படி மூவ் ஆகும்போது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போதான் செம. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளைடை யார் கூட செக் பண்ணணும் தெரியுமா? இந்த அப்ளைடை யார் கூட செக் பண்ணணும்? சரியா? எஃப் மேக்ஸோட செக் பண்ணணும். யாரு எஃப் மேக்ஸு? யார் எஃப் மேக்ஸு? யாருப்பா எஃப் மேக்ஸ்? எஃப் அப்ளைடு பாட்டமா? எஃப் மேக்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகும் சார். அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரைக்கும் சேர்ந்து மூவ் ஆகும் சார். நம்ம அப்ளை பண்றது மேக்ஸிமம் விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப கண்டிப்பா என்ன கம்மியாவோ ஈக்குவலாவோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போத் பிளாக்ஸ் மூவிங் வித் சேம் ஆக்சலரேஷன். போத் பிளாக்ஸ் ஆர் மூவிங் வித் சேம் ஆக்சலரேஷன். சரி, எவ்வளோ சார் ஆக்சலரேஷன்?
அப்படின்னா ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் ரெண்டுமே சேமா. நமக்கு என்ன ஃபார்முலா? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸா? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸா? நெட் ஃபோர்ஸ் என்ன? நமக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே அப்ளை பண்ணியிருக்கோம். எஃப் மேக்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எஃப் மேக்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எஃப் மேக்ஸ் பை டோட்டல் மாஸ் என்ன? எம் பிளஸ் எம். அப்படித்தான் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். சரியா? அப்ளைடு 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 அப்ளைடு. சரியா? முடிஞ்சு போயிடும். ஆனா இதுவே சப்போஸ் அப்ளைடு வந்து நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எஃப் மேக்ஸை விட எஃப் அப்ளைட் ஆன் பாட்டம் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன நடக்கும்? சேம் ஆக்சலேஷன் இருக்காது. அப்போ போத் பிளாக்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, போத் பிளாக்ஸ் ஆர் மூவிங் வித் டிஃபரண்ட் ஆக்சலரேஷன். மூவிங் வித் டிஃபரண்ட் ஆக்சலரேஷன். நம்ம கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது வந்து ஏஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏஎம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கும், சேமாக இருக்காது. ரெண்டுமே எப்படி இருக்காதுப்பா? சேமாக இருக்காது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்டோம், ஒர்க் டன், அதை கேட்டிருந்தோம் இல்லையா? நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் எழுதிக்கங்க, நான் அந்த தண்ணி குடிச்சு வரேன். ஓகேப்பா ஓகேப்பா, போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக்ல இருந்து ரொம்ப பயப்படாத. ஏன்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்துட்டோம். அந்த மேக்ஸிமம் இது வரைக்கும் எஃப் மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பெருசாக கவலைப்பட வேணாம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். நோட் பண்ணவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் எஸ், சூப்பர். சரி, ஓகே, முடிச்சு. நன்றி. இப்போ இந்த இடத்துல நான் எழுதிருக்கலாம்ப்பா நெட் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா, நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரிக்ஷன் இருந்தால் ஃப்ரிக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? நீ என்ன பண்ணு, நெட் ஃபோர்ஸ்னே எழுதி வச்சுக்கோ. இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ்னே எழுதி வச்சுக்கியா. ஏன்னா நீ எஃப் மேக்ஸ் ஓகே, ஃப்ரிக்ஷன் இருந்தால் ஃப்ரிக்ஷனை சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெட் ஃபோர்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோ. சரி, கவனிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணுங்க, என்ன கேஸ் வந்துச்சு? இதே தான், இதே இருக்கட்டும். இதுல நிறைய எழுத வேண்டியது இருக்கு. கீழே என்ன கேஸ்? என்னோட எஃப் அப்ளைடு வந்து அந்த பாட்டம் பிளாக் மேல கொடுத்துருக்காங்களா ஒரு ஃபோர்ஸ், கொஸ்டின்ல கொடுப்பாங்க. ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, சேர்ந்து மூவ் ஆகுறது எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் சேர்ந்து மூவ் ஆகும்னு, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதை விட அதிகமாகவோ, அதாவது கம்மியாகவோ இல்லை லெஸ்ஸாவோ இருக்கும்போது என்ன சொன்னா, போத் பிளாக் வந்து ஒரே ஆக்சலரேஷனா நான் சொல்லிட்டேன், சேர்ந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்ப்பா? சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா எனக்கு அப்பர் பிளாக் இருக்குல்ல, சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்பர் பிளாக் வந்து டு நாட் ஸ்லிப்பு. என்ன ஆகல? ஸ்லிப் ஆகல. யார் மேல? ஆன் அப்பர் பிளாக் மேல. அதான் சாரி, பாட்டம் பிளாக் மேல. அப்படிதானே பார்த்தோம். சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்லிப் ஆகலைன்னு அர்த்தம். சேர்ந்து மூவ் ஆகலைன்னா ஸ்லிப் ஆகல அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ஸ்லிப் ஆகலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டு நாட் ஸ்லிப்னா நமக்கு என்னது கிடையாது, there is no relative motion. அப்படிதானப்பா? ஸ்லிப் ஆகல, ஸ்லிப் ஆனதானே ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். ஸ்லிப் ஆகலைன்னா there is no relative motion. யாருக்கும் யாருக்கும்? there is no relative motion between ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது. அப்ப ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அடுத்து என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு கேட்பாங்க.
இதுல வந்து என்ன ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிப்போம். என்ன ஃப்ரிக்ஷன் சார் ஆக்ட் ஆகும்னா, ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல எஃப் அப்ளைடு வந்து கம்மியா இருக்கு எஃப் மேக்ஸை விட. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வந்து ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கேன், இது வந்து ஒரு 8 நியூட்டன் வச்சுக்கேன் நீ அப்ளை பண்ணுது. அப்போ என்ன இருக்கும்? கம்மியா இருக்கா? ஆக்சலரேஷன் சேமா இருக்குமா? ஸ்லிப் ஆகாதா? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுலயே இல்ல சார், நம்ம இந்த இடத்துல 2 கேஸ் எழுதிருக்கோம்ப்பா, நீ இந்த கேஸ் கவனிச்சே இல்லை, 2 கேஸ். இதுவே அந்த எஃப் அப்ளைடு எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கு, மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன ஆகும்னா மேக்ஸிமம்க்கு ஈக்குவலா இருக்கா, அப்போ ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. there is no relative motion, there is no relative motion. ஸ்லிப் ஆகாது, ஸ்லிப் ஆக ரெடியா இருக்கும், there is no relative motion. ஈக்குவலா மேக்ஸிமம்க்கு ஈக்குவலா இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். புரிஞ்சுச்சா? அப்போ உனக்கு புரியுதா? கொஸ்டின்ல அப்ளைடு ஃபோர்ஸை பார்க்கணும். இது வரைக்கும் ஒரே டைம் லைட்டா ரிப்பீட் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுமான்னு பார்க்கணும். அப்ப நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனோட செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கம்மியா இருக்குன்னா, நான் அப்ளை பண்ணது கம்மியா இருக்குன்னா ஆக்சலரேஷன் 0, வேலை ஈஸியா முடிஞ்சிடும், தூக்கி போட்டுடலாம். ஆனா அதுவே நான் அப்ளை பண்ணது ஃப்ரிக்ஷனை விட அதிகமா இருக்குன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகுமா இல்ல டிஃபரெண்ட் ஆக்சலரேஷனான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். அதை விட கம்மியாவோ ஈக்குவலாவோ கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை, சேர்ந்து மூவ் ஆகும். அப்போ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்லிப் ஆகலைன்னு அர்த்தம், ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸ்டாட்டிக்ல 2 ஃப்ரிக்ஷன் இருக்கு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நீ அப்ளை பண்றது கம்மியா இருந்தா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அப்ளை பண்றது மேக்ஸிமம்க்கு ஈக்குவலா இருந்தா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளவுதான். இப்போ இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? ஃப்ரிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஞாபகம் இருக்கா? இன்டர்வியூல கேட்பாங்கயா அப்படின்னு. these are the interview questions. இந்த m இருக்கு, இப்போ நமக்கு இந்த ஸ்மால் m இருக்கு, இது நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ், இது கொஸ்டின்ல கொடுப்பாங்க. சப்போஸ் இஃப் எஃப் அப்ளைடு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கேஸ்ல எஃப் அப்ளைடு வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட எப்படி தெரியுமா? இந்த எஃப் அப்ளைடு இங்க பாரு, இந்த எஃப் அப்ளைடு எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமா இருக்கு. எஃப்எஸ் மேக்ஸ்னா யாருக்கும் எம்முக்கும் ஃப்ளோருக்கும் அதை விட அதிகமா இருக்கு. ஆனா எதை விட கம்மியா இருக்குன்னா எஃப் மேக்ஸை விட கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கோ, இது ஒரு 8 நியூட்டன் வச்சுக்கோ, இது ஒரு 4 நியூட்டன் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா சொல்லுப்பா, கொஸ்டின் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா? 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 கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஏன்னா அப்ளைடு எப்படி இருக்கு? அப்ளைடு வந்து கம்மியா இருக்கு. அப்போ நமக்கு எஃப்எஸ் ஆக்ட் ஆகுமா? எஃப்எஸ் ஆக்ட் ஆகுமா? யாருக்கும் பிட்வீன் எம் அண்ட் எம்மா எஃப்எஸ் ஆக்ட் ஆகுமா? அப்ப எஃப்எஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது முதல்ல மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? இந்த ஃபோர்ஸ் இந்த 2 பிளாக் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? நோ மூவ்மெண்டா? 2 பிளாக்கும் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? கண்டிப்பா இந்த 2 பிளாக்கும் இந்த ஃப்ளோர் மேல இது வந்து 2 பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். கரெக்டா? சேர்ந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இது ஸ்லிப் ஆகாது. அப்போ இப்ப நான் கேக்குறேன், சரியா? அப்ப மூவ் ஆயிடுச்சுல்ல, மூவ் ஆகுது இல்ல, அப்போ ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம எழுதுறோம்னா இந்த இடத்துல என்ன வராது? யோசிச்சு பாரு, இந்த இடத்துல என்ன வராது? ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த பக்கம் மூவ் ஆகும்போது, அப்போ மூவ் ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும்,
அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் டன் வந்து என்ன ஆகாது, ஜீரோ ஆகாது. ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஏன்னா ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும். அடுத்து பாரு, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா. இங்கே பாருப்பா, இது எம்மா, இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறீங்களா, இதை பிடிச்சி இழுக்கிறீங்களா. இவனை பிடிச்சி இழுக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ண பார்ப்பான், இந்த பெரிய பிளாக்கு போக பார்க்குது, சின்ன பிளாக்கை விட்டு போக பார்க்குது. சின்ன பிளாக்கு மச்சான் போகாத மச்சான், மச்சான் ஏன் மச்சான் போற, இந்த பக்கம் வா மச்சான் அப்படின்னு இந்த பிளாக்கு மேல, பெரிய பிளாக் மேல அவன் முன்னாடி போக பார்க்கறானா, இவன் பிடிச்சி இழுக்கிறான். முன்னாடி போகும்போது மச்சான் போகாத மச்சான்னு பிடிச்சி இவன் இழுப்பான். எவன், சின்ன பிளாக். இது வந்து எஃப்எஸ், பெரிய பிளாக் மேல சின்ன பிளாக் கொடுக்கறது. உடனே என்ன பண்ணுவான் பெரிய பிளாக்கு, அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா அதே ஃபோர்ஸை இவன் மேல திருப்பி கொடுத்துருவானா, அதே ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை இவன் மேல ஆப்போசிட்டா கொடுத்து விட்டுருவான். ஸ்மால் எம் வந்து கேபிட்டல் எம் மேல. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, யோசிச்சு பாரு, இப்போ நமக்கு இது மூவ் ஆயிட்டு இருக்கா. அப்போ நமக்கு என்ன ஆகும், இப்போ ஒர்க் டன் பை இந்த ஃபிரிக்ஷன் போட்டோம்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்கா. அப்போ ஒர்க் டன் பை ஃபிரிக்ஷன் வந்து என்ன ஆகாதுன்னா, ஃபோர்ஸ் வந்து இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. நமக்கு ஒர்க் டன் வந்து ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வரும். இதை எடுத்துட்டோம்னா இந்த பிளாக் இந்த பக்கம் மூவ் ஆகுது, பெரிய பிளாக்கு. ஆனா ஃபிரிக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கு. அப்போ ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன வரும்னா நெகட்டிவ் வரும். நம்மளா என்ன நினைச்சிருந்தோம், ஒர்க் டன் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா ரெஸ்டா, அதனால வந்து மூவ் ஆகாதுடா, இப்போவும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. இந்த பெரிய சின்ன பிளாக் மூவ் ஆகல, சின்ன பிளாக் பெரிய பிளாக் மேல ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா அது சேர்ந்து மூவ் ஆகும். அப்போ ஒர்க் டன் வந்து பாசிட்டிவும் வரும், ஒர்க் டன் வந்து நெகட்டிவும் வரும், ரெஸ்ட்ல இருந்தா ஜீரோவும் வரும். இதான் நம்ம சொன்னோம். அதனால நம்ம என்ன ஆன்சர் பண்ணிடக்கூடாதுன்னா, ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து நெகட்டிவ் மட்டும் எழுதக்கூடாது. நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும், ஜீரோவும் வரும். மேபி ஜீரோ, மேபி பாசிட்டிவ், மேபி நெகட்டிவ். புரியுதா. இப்போ இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, என்னோட அப்ளைடு ஃபோர்ஸ் கம்மியா இருந்தால் எனக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இதுவே அதிகமா இருந்தால் எஃப்எஸ் மேக்ஸும் ஆக்ட் ஆகும். கரெக்டாயா? புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாயா? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு சம் போடும், சம் போட்டா உனக்கு ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? சரியாச்சா? நெக்ஸ்ட் பேஜ். சம் போடும், டோன்ட் வரி. கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து பெரிய பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கும். ஏன்னா பெரிய பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. ஆனா சின்ன பிளாக்கும் பெரிய பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகும்போது நோ ரிலேட்டிவ் மோஷன். நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்றது நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் மிஸ் ஆயிடும். சரி, ஓகே, கவனிக்கலாமா? எழுதணுமா? வேகமா எழுதுங்க. நீங்க கவலைப்படாது, சம் போட்டா புரிஞ்சுக்கும். So don't worry, we will explain clearly. முடிஞ்சுதா? சரி, பாருங்க கவனிங்களேன். இப்போ நமக்கு நான் தெளிவா திரும்பவும் சொல்றேன். இப்போ கேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பிரிச்சுக்கணும். என்னோட எஃப் அப்ளைடு இருக்குல்ல, அந்த அப்ளைடு எது மேல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டம் பிளாக் மேல, அது வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட, கவனி, எஃப்எஸ் மேக்ஸை விட எனக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, எஃப் அப்ளைடு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா நமக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன கண்டிஷன்லாம் எழுதலாம் சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார், எஃப்எஸ் மேக்ஸ் யாருக்கும் எம்முக்கும் ஃப்ளோருக்கும் சரியா கம்மியா இருக்கு. இங்க பாரு, டயக்ராம் எல்லாம் பக்கத்துல வரைஞ்சு வச்சுக்கோ. ஒய் நாட் சேமா கூட இருக்கலாமே, சேமா இருந்தா மூவ் ஆகாதியா?
இது என்னையா எஃப் அப்ளைடு யாரு சேமா இல்லைன்னு சொன்னாயா? சேமா இருக்க வாய்ப்பும் இருக்கு. சேமா இருந்துச்சுன்னா லிமிட்டிங் கண்டிஷன். அப்போ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆனால் மூவ் ஆகாது. ஆக்சலரேஷன் ஜீரோ தான். லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ல ஆக்சலரேஷன் ஜீரோ இல்ல. அதையும் நான் எழுதணுமா? உனக்கு தெரிஞ்சு வேணாமா? நியாயம் வேணாமா? சரி, இது வந்து எம், இது வந்து எம். இப்போ நம்ம செக் பண்ணது இங்கே அப்படிதானே? இந்த இடத்துல உள்ள ஃபிரிக்ஷன் எஃப்எஸ் மேக்ஸ் பார்த்தோம். நமக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன எழுதுவீங்க? சார் ஒன்றும் இல்லை சார், என்னென்னலாம் எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதி விட்டுறியா சார்? போத் பிளாக்ஸ் ஆர் அட் ரெஸ்ட் சார். போத் பிளாக்ஸ் ஆர் அட் ரெஸ்ட் சார். ரெண்டுமே மூவ் ஆகாது சார். அதனால ஆக்சலரேஷன் என்னவாயிடும்? ஆக்சலரேஷன் ஜீரோ ஆயிடும் சார். ஆக்சலரேஷன் என்னவாயிடும்? ஜீரோ ஆயிடும் சார். அடுத்து வேற என்ன கேள்வி வரும்? வேற என்ன கேள்வி வரும் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? இப்போ சொல்றீங்களான்னு பாப்போம். இந்த கேஸ் எடுத்துட்டேனா சொல்லுப்பா. என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? எம்முக்கும் ஃப்ளோருக்கும் என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும்? ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும்? இந்த கண்டிஷன்ல என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன, செகண்ட் ஒன் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஸ்டாட்டிக் சார், செகண்ட் ஒன்னும் ஸ்டாட்டிக், போத் வந்து ஸ்டாட்டிக். ரெண்டுமே ஸ்டாட்டிக் சார். ஓஹோ, அப்படி வர கணக்கு அப்படி வருதோ? போத் ஆர் ஸ்டாட்டிக். கவினி என்ன கேள்வி அது? என்ன கேள்வி கேட்கிறாப்ல? எப்படி கம்மியா இருக்கும்னு கேட்கிறேன். உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா கவினு? ஏன் கவினு, இப்போ மியூ வேல்யூ வந்து என்ன கவினு? நல்லா கேளு. இங்க பாரு, 0.2ன்னு வச்சுக்க. இந்த இடத்துல மியூ வேல்யூ 0.2ன்னு வச்சுக்க. சரியா? அந்த என் வேல்யூ இருக்குல்ல, அந்த என் வேல்யூ ஒரு 20ன்னு வச்சுக்க. சரியா? இப்போ 20 × 0.2 எவ்வளோ வரும்? 22 நமக்கு எவ்வளோப்பா? 40. அப்புறம் நமக்கு ஒரு டிஜிட் வச்சோம்னா 4 நியூட்டன் வருமா? 4 நியூட்டன் வருமா? இப்போ எனக்கு எஃப் அப்ளைடு 2 நியூட்டன்னா, இப்போ சொல்லு கவினு, எஃப் அப்ளைடு அதிகமாக இருக்கா, எஃப் மேக்ஸ் அதிகமாக இருக்கா? இது என்ன கொஸ்டின்? திஸ் இஸ் பேசிக். மியூ என்ன பார்க்கணும்? மியூ என்ன 4 இருக்கு, எஃப் அப்ளைடு 2 இருக்கு. இப்போ கம்மியா இருக்கே, எப்படி கம்மியா இருக்கும்? இதுதான் இது பார்த்துக்கல, துவம்சம் பண்ணிடுவேன் இல்லை. சரி, ஓகே, இப்போ பாருங்க, கவனிக்கலாம். சரி, என்ன இருக்குன்னாப்பா கவனிங்க. கண்டிப்பா ஒரு விஷயம் கரெக்ட் என்னன்னா, 2 பிளாக்கும் ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த என்ன ஃபிரிக்ஷன்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து, ஏன்னா நமக்கு என்ன ஆகல, இப்போ இந்த எம் அண்ட் ஃப்ளோரை நம்ம செக் பண்ணும்போது, எந்த கண்டிஷன்ல? இந்த கண்டிஷன்ல செக் பண்ணும்போது என்ன ஆகல? ஸ்லிப் ஆகல, நோ ஸ்லிப்பிங். அப்படிதானே? வந்து நோ ஸ்லிப்பிங்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் பிட்வீன் எம் அண்ட் ஃப்ளோரு. ஃப்ளோருக்கும் இதுக்கும் என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அதையும் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. எம்முக்கும் ஃப்ளோருக்கும் என்ன ஃபிரிக்ஷன் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்து வரேன் பாரு, அடுத்த கதைக்கு வரேன். அடுத்து பார்த்தனா கவனிக்கலாமா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது எம்மா? எஸ் சார். இது நமக்கு எம்மா? எஸ் சார். ஓகேவா? இப்போ நமக்கு இதே கேஸ்ல நல்லா கவனிங்க. எஃப் அப்ளைடு இங்க இருக்கு, இதான் எஃப் அப்ளைடு. உனக்கு ஒரு வேல்யூவா எடுத்துக்கப்பா. பயந்துடுறாங்க, ஏன் எப்படி இருக்கும்? இது 2ன்னு எடுத்துக்க, ஓ வச்சுக்க, சாப்பிடு. எஃப்எஸ் மேக்ஸ் அந்த இடத்துல 4 நியூட்டன். இப்போ இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் சொல்லிட்டேன்? சார் நோ ஸ்லிப்பிங் சார், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். யாருக்கும்? எம்முக்கும் ஃப்ளோருக்கும். எவ்வளோ? எஃப் அப்ளைடு. எவ்வளோ எஃப் அப்ளைடு? 2 நியூட்டன். சோலி முடிஞ்சு, இது முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ அடுத்து வரேன், இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துல எவ்வளோ ஃபிரிக்ஷன் பாரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அதான். அப்படின்னா அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் கொஸ்டின். ஓகே சார், ஃபிரிக்ஷன்னா என்னது? ஃபோர்ஸ். ஆமா, ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நல்ல விஷயம். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா
ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டு. சரியா? இது எப்படி கண்டுபிடிச்சேன்? இது எப்படி 2 நியூட்டன் கண்டுபிடிச்சேன்? அது நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார், எழுதியிருக்கோம் சார். வேற மாதிரி சொல்லவா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு சொல்லவா இது எப்படி வந்துச்சுன்னு? நான் வரையறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன். யாருக்கு வரைய போறேன்? கேபிட்டல் எம்முக்கு வரையறேன். கேபிட்டல் எம்முக்கு நான் வரையறேன். சொல்லுங்க என்னென்ன ஐ நீட். எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்னா ஆக்சலரேஷன் எம் வந்து 0ன்னு தெரியும். எஸ் சார். ஆக்சலரேஷன் எம் வந்து 0ன்னு தெரியும். எஸ் சார். ஆக்சலரேஷன் எம் வந்து 0வா இருக்கிறதுனால எந்த டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன். திஸ் எக்ஸ் டைரக்ஷன். மூவ் ஆகல. மூவ் ஆகல இல்ல, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணது கம்மியா இருக்கு. சரி, இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஐ நீட் ஒன்லி இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல அப்ளைடு. I'm only dealing x direction. இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். கரெக்டாப்பா? எம்முக்கும் ஃப்ளோருக்கும். எஸ் சார். வேற எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா அதுக்கு பேரலா? சார் இருக்கு சார். என்ன ஃபோர்ஸ் இருக்கு சார்? இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்குல்ல, இந்த கான்டாக்ட்ல இருந்தா ஃபோர்ஸ் இருக்காதா சார்? ஓ அப்படி வரியா கணக்கு? சரி, அதுவும் கரெக்டு தான். கரெக்டு தான் இல்ல, யோசிக்கணும் சார். எம்மும் கான்டாக்ட்ல இருக்குல்ல, நீங்க இந்த பக்கம் பிடிச்சி இழுக்க பாக்குறீங்க, அப்ப இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் இருக்கும்ல. நல்ல விஷயம் தான். எஃப்எஸ் இருக்கும். யாருக்கும்? ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும். எஃப்எஸ்ஸா அதெல்லாம் தெரியாது. என்ன ஃபிரிக்ஷனே தெரியாது இல்ல, அப்ப எஃப்னு வச்சுக்கோ. தெரியாது இல்ல, நீ எஃப்னே வச்சுக்கோ. எம்முக்கும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் என்னன்னா, ஆனா இதை பத்தின எனக்கு ஃபுல் டீடைல் தெரியாதுப்பா. இது வந்து என்ன ஃபிரிக்ஷனுங்கிறது எனக்கு ஃபுல் டீடைலே தெரியாது. டீடைல் தெரியாம நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இதை பத்தி தெரியணும்ல. அப்ப தெரியணும்னா என்ன பண்ணணும்? சின்ன பிளாக்கு வரையணும். சின்ன பிளாக் எடுத்துக்கும். இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும். இதுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இது மேல யாராவது ஃபோர்ஸ் அப்ளை பண்றா? நீனே பாரு. இது மேல யாராவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்களா? இல்ல. ஆனா கான்டாக்ட்ல இருக்கா? அப்ப கான்டாக்ட்ல இருந்தா ஃபோர்ஸ் இருக்குமா? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா? எஸ் சார். கான்டாக்ட்ல இருந்தா இந்த இடத்துல எனக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருந்துச்சோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துரும். எஃப்எஸ். வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமா? கான்டாக்ட்ல இருக்கிறது மட்டும்தான். இந்த டைரக்ஷன்ல, எக்ஸ் டைரக்ஷன்ல இது மட்டும்தான் இருக்கும். நீ சொல்லலாம் சார் இந்த என் எம்ஜி அதெல்லாம் விட்டுறியா, அது நமக்கே தெரியா, சும்மா இதையே எழுதிட்டு இருக்கானே எப்ப பார்த்தாலும். சரியா? எஃப்எஸ் இருக்கும். இப்போ நமக்கு என்னது இதோட ஆக்சலரேஷன் என்ன சார்? ஆக்சலரேஷன் 0 சார். ஆக்சலரேஷன் 0 சார். ஆக்சலரேஷன் 0னா என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் மாஸ் மேல 0 சார். நெட் ஃபோர்ஸ் என்ன? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் சார். ஏக் ஃபோர்ஸ் தான் சார் ஆக்ட் ஆகுது. எஃப்எஸ். எஃப்எஸ் என்னவாயிடும்? 0 ஆயிடுதுயா. ஃபிரிக்ஷனே இல்லையா? அது சரி, புரியுதா இல்லையா? இந்த பிளாக், அந்த சின்ன பிளாக் மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0, நெட் ஃபோர்ஸ் 0, ஃபிரிக்ஷனே இருக்காது. ஏன்னா அங்க நமக்கு நெட் ஃபோர்ஸே இல்லை. அப்ப இவன் மேல இருக்க மாட்டானா? இவனை கேன்சல் பண்ணலாமா? இவனை கேன்சல் பண்ணி விடலாம். அப்ப இந்த இடத்துல நமக்கும் தெரியும், திரும்ப ஆக்சலரேஷன் 0, நெட் ஃபோர்ஸ் 0, பேலன்ஸ் பண்ணுவேன். பேலன்ஸ் பண்ணா எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப் அப்ளைடு. சோலி அவ்வளவுதான். அப்போ நீங்க இந்த பிளாக் மூவ் ஆகலைன்னு வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கையா. இங்கே பாரு, நீ அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால அந்த பிளாக் மூவ் ஆகலைன்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இருக்காது. Question is okay. Clear students? மறந்துடாத. கண்டிஷன் என்னன்னா, this is the condition. ஃபைனலா ஒரு ஐடியா எடுக்கணும். அப்ளை பண்ணது எஃப்எஸ் மேக்ஸோட கம்மியா இருக்கு அப்படின்னா, எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும், அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்போ மூவ் ஆகலைன்னா, அந்த ரெண்டு பிளாக்கும் மூவ் ஆகலைன்னா அந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இருக்காது. ஓகே, சரி, எழுதிட்டீங்களா? சூப்பர். சரி,
ஸோ சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? கவனிங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படி? சிம்பிளா புரிஞ்சுங்கப்பா. ரொம்பலாம் இல்ல. நான் இப்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லப் போறேன். இங்க பாருங்க. நீங்க அப்ளை பண்ணது 2 நியூட்டன். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் யாருக்காவது புரியலன்னா, இந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ. இந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ. நீ அப்ளை பண்ணது 2 நியூட்டன். சரி சார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எஃப்எஸ் மேக்ஸ் எந்த இடத்துல எந்த இடம்னு எழுதணும்னா எம்முக்கும் ஃப்ளோருக்கும். சரி சார். அது வந்து 4 நியூட்டன். எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்ப? மியூ இன்ட்டு என்ன வச்சு கண்டுபிடிச்சிருப்ப? இப்ப நீயே பாரு. நீ 2 தானே கொடுத்துருக்க. ஆமா சார். ஃபிரிக்ஷன் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 4 வரைக்கும் இருக்கு. மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது சார். அப்ப என்ன ஆயிடும்? மூவ் ஆகலைன்னா ஆக்சலரேஷன் 0. இது முடிஞ்சிச்சுல. இது கண்டிப்பா புரியணும். இது புரியலன்னா வீடு தேடி வந்து அடிப்பேன். சரியா? நம்ம அப்ளை பண்ணது கம்மியா இருக்குன்னா எப்படிப்பா மூவ் ஆகும்? மூவ் ஆகாது. முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின். இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, நீ அப்ளை பண்ணது எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. எஃப்எஸ் மேக்ஸோட கம்மியா இருக்கு. நான் இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் நான் முன்னாடியே நடத்திட்டேன். எஃப் அப்ளைடு கம்மியா இருந்தாலே நமக்கு என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல். இந்த விஷயம் உனக்கு தெரியலன்னா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபிரிக்ஷன் வீடியோலாம் திரும்ப பாரு. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோம்னா டைம் ஆகும். இது நான் நடத்தியாச்சு. முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம அப்ளை பண்றது கம்மியா இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அது எவ்வளோ இருக்குன்னா அப்ளைடு வந்து 2. முடிஞ்சிருச்சா? அடுத்து இங்க வா. எங்க வருவ? இந்த இடத்துக்கு வருவியா? இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன்? எழுதிக்கோ. கம்மியா இருக்குன்னா மூவே ஆகாதா? மூவே ஆகலைன்னா அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் 0. அவ்வளவுதான். இதோட நிப்பாட்டிக்க. சரியா? அந்த பெரிய பிளாக்குக்கும் சின்ன பிளாக்கும் இடையில ஃபிரிக்ஷன் இருக்கு. ஏன்னா மூவ் ஆகல. ஸ்மால் பிளாக்கு சின்ன பிளாக் மூவ் ஆகல. சரியா? ஏன்னா இந்த பெரிய பிளாக்கு மூவ் ஆக பார்த்தாதான், இங்க பாருங்க, இந்த பெரிய பிளாக்கு மூவ் ஆனாதான் இவன் என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாரு, காமனா யோசிச்சு பாரு. இந்த பெரிய பிளாக்கு இவன் மூவ் ஆனாதான் இவன் என்ன பண்ணுவான்? மச்சான் எங்கடா போற வாடான்னு சொல்லுவான். ஆனா இவன் தான் மூவே ஆகலையே. இந்த கருப்பன் தான் மூவ் ஆகலையே. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? அப்பா மச்சான் என் கூட தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்ண வேணாம், அவனெல்லாம் பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் பாட்டுக்கு பேசாம இருக்கான். அப்ப இவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். இந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இருக்காது. இங்கேயே சார் ஃபிரிக்ஷன் இருக்கு. இங்க பாரு, என் கைதான் ஃப்ளோர். இங்கேயே சார் ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த கருப்பை என்ன பண்றான்? கருப்பை வந்து போக பாக்குறான். ஃப்ளோர் என்ன பண்றான்? மச்சான் நீ எங்கடா போற வாடா அப்படின்னு இவன் இழுக்க பாக்குறான். அதனால அங்க ஃபிரிக்ஷன் இருக்கு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட். இப்போ புரிஞ்சுதா? ஓகேவா? சரியா? அப்ப நீங்க பாருங்க, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்ளைடு வந்து நீ கண்டுபிடிக்கணும்யா, நீ தான் கண்டுபிடிக்கணும். எஃப் அப்ளைடு வந்து கம்மியா இருக்கா, எஃப்எஸ் மேக்ஸோட கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வந்துரு. அது நீ தான் பண்ணணும். இது எஃப் அப்ளைடு கொஸ்டின்ல கொடுத்துருவான். எஃப்எஸ் மேக்ஸுக்கு மியூ கொடுப்பான், என் கொடுப்பான். அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப அடுத்து. சரியா? இப்போ நமக்கு சரிங்களாப்பா? இப்போ நமக்கு அடுத்த கேஸ் வருமா? ரெண்டாவது கேஸ் என்ன வரப்போகுது யோசிச்சு பாரு. அதே கேஸ் 2 வந்து இப்போ நம்ம அப்ளை பண்றது 4 நியூட்டனே அப்ளை பண்ணிட்டோம். யாருக்கு ஈக்குவலாவே அப்ளை பண்ணிட்டோம்? எஃப்எஸ் மேக்ஸ் யாருக்கும் எஃப் அப்ளைடு பாட்டம் பிளாக்கு, எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எம்முக்கும் ஃப்ளோருக்கும். இதுவும் 4 நியூட்டன் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்தா சொல்லுங்கப்பா, ஈக்குவலா இருந்தா என்ன கண்டிஷன் சார்? ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு லிமிட்டிங் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா என்ன அர்த்தம்? ரெடியா இருக்கு சார் மூவ் ஆக. லிமிட்டிங் ஈக்லிபிரியம். வெரி குட். ரெடி. கிளாஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும்யா எப்படி இருக்குன்னு. ரெடி டு ஸ்லிப் அப்படின்னு அர்த்தம். ஈக்லிபிரியம்னாலே நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0.
நெட் ஃபோர்ஸ் ஜீரோனாவே அப்போ ரெண்டு பிளாக்கும் மூவ் ஆகாது. எக்ஸலேஷன் எம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈக்குவலா இருந்தாலும். இப்போ என்ன கொஸ்டின் வரும்? இந்த கண்டிஷன்லையும் பிளாக் மூவ் ஆகாது, ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ இந்த பிளாக் பெரிய பிளாக் கருப்பை மூவ் ஆகலனாலே, பெரிய பிளாக் மூவ் ஆகலனாலே யாருக்கும் ஃபிரிக்ஷன் இருக்காது. யோசிச்சு பாரு, இவன் மூவ் ஆகலன்னா இங்க என்ன இருக்காது, யாருக்கு ஃபிரிக்ஷன் இருக்காது, இங்கே ஃபிரிக்ஷன் இருக்காது, ஃபிரிக்ஷன் 0. கரெக்டாப்பா? ஏன்னா கருப்பை மூவ் ஆகல. சரியா? மூவ் ஆகலன்னா இங்க ஃபிரிக்ஷன். இங்க என்னப்பா ஃபிரிக்ஷன் இருக்கும், இதை மட்டும் சொல்லிடுப்பா. சொல்லிட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சுப்பா. இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும், அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நல்லதா போயிடும். வெரி குட்யா. எஃப்எஸ் மேக்ஸ் அம்பிட்டு தான். எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும், அவ்வளவுதான். எஃப்எஸ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சு. சூப்பரா சொல்றேன். முடிஞ்சா அடுத்த கேஸ் போகுமா? அடுத்த கேஸ் போகுமா? என்ன ஃபிரிக்ஷனு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்த கேஸ் என்ன கேஸ் போகுமா? அடுத்த கேஸ்க்கு கேஸ் 3. ஓகே ஓகே. அடுத்து கேஸ் 3. கேஸ் 3 என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எஃப் அப்ளைடு இருக்கு இல்லையா, எஃப் அப்ளைடு எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா, இங்க பாரு, எஃப் அப்ளைடு இருக்கு இல்லையா, எஃப் அப்ளைடு எதை விட அதிகமா இருக்குன்னா எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமா இருக்கு, அப்போ மூவ் ஆயிடும். எஃப் அப்ளைடு பாட்டம், எஃப்எஸ் மேக்ஸ் எம்முக்கும் ஃப்ளோருக்கும் அவனை விட அதிகமா இருக்கு. அப்ப இவன் 4 நியூட்டன், இவன் இப்ப 6 நியூட்டன். ஆனா என்ன பிரச்சனைனா, எதை விட கம்மியா இருக்குன்னா ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகுதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபோர்ஸோட லிமிட் இருக்குல்ல, ஒரு 15 நியூட்டன். அதை விட கம்மியா தான் இருக்கு, அதை விட கம்மியா தான் இருக்கு. இப்ப சொல்லுங்கப்பா, அக்சலரேஷன் 0வா இல்லையா? எஸ் ஆர் நோ? அக்சலரேஷன் 0வா இல்லையா? இந்த கண்டிஷன்ல ஏஎம் வந்து 0வா இல்லையா? 0வா? எஸ் ஆர் நோ? 0வா? நான் பாட்டுக்கு ஊர் பக்கம் போய் மாடு மேய்க்கலான்னு இருக்கேன். என்ன பண்றது தெரியல இவங்களை வச்சுட்டு. சரியா? சரியா? எப்பா ஃப்ரிக்ஷனை விட அதிகமா கொடுத்துட்டீங்கயா, எப்ப நீங்க ஃப்ரிக்ஷனை விட அதிகமா கொடுத்துட்டீங்களோ அப்போவே போத் பிளாக்ஸ் மூவ் ஆயிடும். போத் பிளாக்ஸ் மூவ் ஆயிடும். முடிஞ்சு போச்சா? அடுத்து நீங்க ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகுது இல்ல, ரெண்டும் சேர்ந்து வந்து 15 நியூட்டன் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 15 நியூட்டன் வரைக்கும் ரெண்டுமே சேர்ந்து தான் மூவ் ஆகும். 15 வரைக்கும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். அப்படிதானே? நீ எவ்வளவு கொடுத்துருக்க? 6 தானே கொடுத்துருக்க. அப்போ என்ன ஆகும்னா எப்படி மூவ் ஆகும்? சேம் ஆக்சலரேஷன். அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் என்ன கிடையாது? 0 கிடையாது. அப்போ ஏஎம் சேமா இருக்கும், ஆனா நாட் ஈக்குவல் டு 0. இது முடிஞ்சிச்சா? ஒரு ஐடியா கிடைச்சுதா? புரியுதா? ஃபிரிக்ஷனை விட அதிகமா இருந்தா மூவ் ஆயிடும், 15 வரைக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். ஆனா 6 தான் இருக்கு, 15க்கு மேல போனாதான் சேர்ந்து மூவ் ஆகும். அப்ப இது சேர்ந்து மூவ் ஆகும், அப்ப 0 கிடையாது. அடுத்து என்ன கொஸ்டின் இருக்கும்னா, இப்ப இந்த கண்டிஷன் அப்போ நமக்கு என்ன ஆகுனா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சா? நல்லா கவனிங்க. இங்க இருக்குல்லப்பா, எம் எஃப் அப்ளைடு, ஓகேவா? இது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? இது ரெண்டும் சேர்ந்து மூவிங் சரியா? மூவிங். அப்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுனாவே நமக்கு எங்க மூவ் ஆகுது, ரெண்டு சேர்ந்து மூவ் ஆகுது. ஆனா இந்த இங்க பாருப்பா, அந்த எம் வந்து என்ன ஆகுதுன்னா, எம் ஆன் ஃப்ளோர் வந்து ஸ்லிப் ஆகுது. கேபிட்டல் மாஸ் வந்து ஸ்லிப் ஆகுது இல்ல, ஸ்லிப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ஸ்லிப்பிங். அப்ப ஸ்லிப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? there is a relative motion.
யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா between எம்முக்கும் ஃப்ளோருக்கும். அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சொல்லுங்கப்பா. இங்க பாருங்க, இந்த ஃப்ளோர்ல இப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? யாருக்கு? அந்த ஃப்ளோருக்கும் கருப்பனுக்கும் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இருக்கும்? இந்த ஃப்ளோருக்கும் கருப்பனுக்கும் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, சின்ன பிள்ளை கேட்டாலும் சொல்லும் மூவ் ஆனிச்சுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு. சின்ன பிள்ளை கேட்டாலும் சொல்லும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் உனக்கு தெரியும் ஃபார்முலா சார் மியூ கே என். என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் உனக்கு தெரியும். நான் அந்த அடுத்த அதோட நிப்பாட்டிக்கிறேன். ரொம்ப போனதான் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது முடிஞ்சு போச்சா? அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பான்? கொஸ்டின் எப்படி கேட்பான்? அவன் 6 கொடுத்துருவானா? ஃப்ரிக்ஷன் வந்து நீ செக் பண்ணுவியா? அதிகமா இருக்கா, மேக்ஸிமம் விட கம்மியா இருக்கா? அப்ப நீ தான் சொல்லணும் அந்த இடத்துல கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு எம்முக்கும் ஃப்ளோருக்கும். அப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பான்? ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் கேட்பான். ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் கேட்பான். இப்ப என்ன ஆகும்? இங்க பாரு, இந்த எஃப் அப்ளைடு கம்மியா இருக்கு எஃப் மேக்ஸை விட. 6 15 கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுனால சேர்ந்து மூவ் ஆகுது. கம்மியா இருக்கிறதுனால சேர்ந்து மூவ் ஆகுது. சேர்ந்து மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த எம் வந்து என்ன ஆகலைன்னா டு நாட் ஸ்லிப். ஸ்லிப் ஆகல. டு நாட் ஸ்லிப் ஆன் கேபிட்டல் எம். ஸ்லிப் ஆகல. ஸ்லிப் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா, சரியாப்பா, ஸ்மால் எம், சரியா, ஸ்மால் எம் ரெஸ்ட்ல இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் எம். ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன ஃபிக்ஷன் ஆக்ட் ஆகும்பா? ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன ஃபிக்ஷன் ஆக்ட் ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் எம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் எம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் எம். நாட் ஃப்ளோர். நாட் ஃப்ளோர். எம் வந்து ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் எம். பட் ஸ்மால் எம் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர். ஃப்ளோரை பொறுத்து மூவ் ஆகும் சார். கேபிட்டல் எம் பொறுத்து மூவ் ஆகாது சார். சரியா? அப்போ இந்த கண்டிஷன்ல சரியாப்பா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார்? ரெஸ்ட்ல இருக்கிறதுனால சரியா ஸ்லிப் ஆகல. இந்த கருப்பை மேல இவன் ஸ்லிப் ஆகல. ஸ்லிப் ஆகலைன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் பிட்வீன் எம் அண்ட் எம். சாகே சார் அப்பனா ஃப்ளோரை பொறுத்து மூவ் ஆகுது இல்ல, அப்ப கைனடிக் ஃபிரிக்ஷனா சார்? சார் ஸ்மால் எம் கான்டாக்ட்ல இல்ல. ஸ்மால் எம் ஃப்ளோர் மேல கான்டாக்ட்ல இல்ல. கேர்ஃபுல். பஸ் நான் சொல்லிருக்கலையா, பஸ்ஸுக்கு வெளியில இருந்து பார்த்தா பஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்குள்ள உள்ள பேசஞ்சர்லாம் மூவ் ஆகிற மாதிரி. அந்த பேசஞ்சருக்கு உள்ளார பக்கத்திலே போனோம்னா அவன் கூடவே போனோம்னா அவன் ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஐடியா தான். முன்னாடி இப்ப பாக்குற கேஸா இது? சரியா? சரி, இந்த கேஸ்லயே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அதே இதுலயே இந்த எஃப் அப்ளைடு இருக்கு இல்லையா, இதுலயே இந்த எஃப் அப்ளைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்க எஃப் மேக்ஸுக்கு, அப்ப என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் எம்முக்கும் எம்முக்கும்? சொல்லுங்க பாப்போம் வேகமா. சப்புன்னு முடிச்சு விட்டுரும். மேக்ஸிமம்க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். யாருக்கும்னா ஸ்மால் எம்முக்கும் கேப். அவ்வளவுதான், இதோட முடிச்சு விட்டுரும். முடிஞ்சு போச்சு. ஓ என்ஜாய் பண்ணு. சரியா? இஃப் ஓகே, அவ்வளவு. அடுத்து லாஸ்ட். இப்போ கடைசி கேஸ் வந்துட்டேன். கடைசி கேஸ் என்ன? இல்லை நீங்க இதோட கேஸ் 3ன்னு கூட போட்டுக்கையா. கேஸ் 3 ஒன்று போட்டோம்ல, இப்போ கேஸ் 4 என்ன போட்டுக்கலாம்னா, சார் நான் அப்ளை பண்ணது ஒரு 15 நியூட்டனு. ஓகேவா? அது வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமா இருக்கு. அப்ளைட் வந்து பாட்டம் மேல. எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எம் அண்டு ஃப்ளோருக்கு அதிகமா இருக்கு. ஆனா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எஃப் மேக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ளை பண்ணிவிட்டேன், 15 நியூட்டனுக்கு ஈக்குவலா அப்ளை பண்ணிட்டேன். இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா ரெண்டு ஆக்சலரேஷனும் சேம் தான், 0 கிடையாது. சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர். இந்த ஆக்சலரேஷன்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் 0 கிடையாது. சரியா? அப்போ என்ன ஆகும்னா எம் வந்து ஸ்லிப் ஆகுது.
யார் மேல மூவ் ஆகுறதுனால ஃப்ளோர் மேல ஸ்லிப் ஆகுறதுனால என்ன ஃப்ரிக்ஷன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். யாருக்கும் யாருக்கும்னா கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கும். அடுத்து ஆனால் இந்த கண்டிஷன்ல நமக்கு ஸ்மால் எம் வந்து ஸ்லிப் ஆகலை, டு நாட் ஸ்லிப்பு. கேபிட்டல் எம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா ஸ்மால் எம் வந்து லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ல இருக்கு. லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ல இருக்கு. லிமிட்டிங் ஈக்லிபிரியம் இருக்குன்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். யாருக்கும் யாருக்கும்னா ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம். அப்படிதான். அவ்வளோதான். அடுத்த கேஸ் லாஸ்ட் கேஸ். இதை முடிச்சு கேஸ் 5. இதை லாஸ்ட் கேஸ். கேஸ் 5 அவ்வளோதான். இதோட முடிச்சு பிளாக் அண்ட் பிளாக். இப்போ கேஸ் 5 என்னன்னா எனக்கு எஃப் அப்ளைட் இருக்குல்ல, இப்போ 20 நியூட்டன் அப்ளை பண்ணிவிட்டேன். எதை விட அதிகமாக இருக்கு இந்த எஃப்எஸ் அப்ளைடு பாட்டம். எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமாக இருக்கு. எம்முக்கும் ஃப்ளோருக்குமா? எம்முக்கும் ஃப்ளோருக்குமா எவ்வளவு? 4 நியூட்டன் தான். இது அதை விட அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் எதை விட அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன்? எஃப் மேக்ஸை விட அதிகமாக. பத்தியா திமுற பத்தியா? 15 வரைக்கும் தான் சேர்ந்து மூவ் ஆகும். 15 விட அதிகமாக அப்ளை பண்ணிட்டான் பத்தியா? அப்ப என்ன ஆகும்னா சேம் ஆக்சலரேஷன் இருக்காது, டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா கேபிட்டல் எம் அது எப்பவுமே ஸ்லிப் ஆகிட்டு தான் இருக்கு. கேபிட்டல் எம் ஸ்லிப் ஆன் ஃப்ளோர். அப்ப ஸ்லிப் ஆகுறதுனால கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் எம்முக்கும் ஃப்ளோருக்கும். அடுத்து ஆக்சலரேஷன் சேமா இல்லையா? அப்போ ஸ்மால் எம் என்ன ஆயிடுவாப்ல? கருப்ப மேல ஸ்லிப் ஆயிடுவாப்ல. ஸ்மால் எம் வந்து ஸ்லிப்பிங் ஆன் கேபிட்டல் எம். ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாவே தேர் இஸ் a ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. கருப்பனுக்கும் ஸ்மால் எம்முக்கும் there is a ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஸ்மால் எம்முக்கும் இருக்கும். அப்பனா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் between small m. Dear students, இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ். சரியா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரியா? நன்றி. டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.